Hi guys, welcome to Nursing Jellyfish. இன்னைக்கு நம்ம important all BSc Nursing and Norcet question paper தான் பார்க்க போகிறோம். First question, the artery that supply blood to the diaphragm is called. இது வந்து எய்ம்ஸ் ரெய்ப்பூரில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ inferior mesenteric artery, ஆப்ஷன் பி suprarenal artery, ஆப்ஷன் சி inferior phrenic artery, ஆப்ஷன் டி சிலியாக் ஆர்டரி. இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சருக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன். மெசன்ட்ரிக் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரின்னு அர்த்தம், ரீனல் அப்படின்னு சொன்னால் கிட்னி, ஃபெரனிக் அப்படின்னு சொன்னால் டைஃப்ரம், சிலியாக் அப்படின்னு சொன்னால் ரிலேட்டட் டு த உங்களுக்கு லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் இட் இஸ் கம்மிங். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இன்ஃபீரியர் ஃபெர்னிக் ஆர்டரி, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரெக்கர்ட் டு கிளாட் ஃபார்மேஷன். பிளட் கிளாட் ஃபார்மேஷனுக்கு எது தேவைப்படாதுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ விட்டமின் கே, ஆப்ஷன் பி கால்சியம், ஆப்ஷன் சி பிளாஸ்மின், ஆப்ஷன் டி ஃபைப்ரினோஜன். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். விட்டமின் கே அண்ட் கால்சியம் வந்து ரிலேட்டட் டு த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். அது வந்து விட்டமின் 4 அண்ட் அதர் திங்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு விட்டமின் கேயும் கால்சியம் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஃபைப்ரினோஜன் என்ன, நம்ம பிளட் கிளாட் ஆகும்போது ஒரு நூலாக வருது பாருங்களா, இலையாக வந்து அந்த கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபைப்ரினோஜன் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ எது தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிளாஸ்மின். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி பிளாஸ்மின் தான் கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக பிளாஸ்மின் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா பிளாஸ்மின் இஸ் ஒன் என்சைம். இது எதுக்காக தேவைப்படுதுன்னா பிளட் கிளாட்டை வந்து என்ன சொல்கிறது, பிளட் கிளாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை ஃபைப்ரினோலைசிஸ், அந்த ஃபைப்ரினை வந்து உடைக்கிறதுக்கு தான் தேவைப்படுது. நம்ம கொஸ்டின் என்ன, ஆக்சுவலி பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிளாஸ்மின். நெக்ஸ்ட் கொஸ்டின், which among this following statement is correct regarding the first heart sound அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ produced due to simultaneous closure of both AV valves, ஆப்ஷன் பி produced due to the simultaneous closure of both semi-ulnar valves, option C appears between T and P waves of ECG, option D coincide of the T waves in the ECG. What is the correct answer here? The question is correct regarding first heart sound அப்படின்னு கேட்டிருக்காங்க. The correct answer என்னென்னா ப்ரொடியூஸ் டியூ டு சைமல்டேனியஸ் க்ளோசர் ஆஃப் போத் ஏவி வால்ஸ். அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சவுண்ட் உருவாகும். ஸோ அதனால தான் வந்து இது ஏவி வால்ஸோட ஆக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Do you got it now? Okay, next question. The production of the first heart sound because of which of the following? ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ க்ளோசர் ஆஃப் செமி அல்னார் வால்வ், ஆப்ஷன் பி கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியல் மஸ்குலேச்சர், ஆப்ஷன் சி rushing of blood into the ventricles, ஆப்ஷன் டி க்ளோசர் ஆஃப் ஏவி வால்ஸ் இட் இஸ். ஸோ ஆக்சுவலாக லெஃப்ட் சவுண்ட் எதனால் உருவாகுது, ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் பிகாஸ் ஆஃப் தி க்ளோசர் ஆஃப் ஏவி வால்ஸ் ஒன்லி. ஸோ த ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கிளாட்டிங் ஃபேக்டர். ஆப்ஷன் ஏ கால்சியம், ஆப்ஷன் பி சோடியம், ஆப்ஷன் சி ப்ரோத்ராம்பின், ஆப்ஷன் டி ஃபைப்ரினோஜன். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர்? கால்சியம், ப்ரோத்ராம்பின், ஃபைப்ரினோஜன் எல்லாமே வந்து ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்கிறனால சோடியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், intermittent claudication is the typical features of ஆப்ஷன் ஏ coronary artery disease, ஆப்ஷன் பி peripheral vascular disease, ஆப்ஷன் சி interstitial lung disease, option D renal parenchymal disease it is. So what could be the correct answer here? ஆப்ஷன் பி பெரிபரல் வாஸ்குலர் டிசீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இன்டர்மீடியட் கிளாடிஃபிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மசில் பெயின் அண்ட் கிராம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது மெயினாக வந்து பெரிபரல் ஆர்டரி டிசீஸில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பெரிபரல் வாஸ்குலர் டிசீஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் ஹியர். காட் இட் நவ்? சப்போஸ் உங்கள் யாருக்காவது ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் நர்ஸ் ஜீனியஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, thousands of questions. ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், a diet high in saturated fat can be linked into option A kidney failure, option B cardiac and heart disease, option C anorexia, option D bulimia it is. So actually the question is saturated fat, high saturated fat can be linked into என்ன ப்ராப்ளம் வரும், மெயினாக ஹார்ட் டிசீஸ் தான். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் ஹேஸ் ஆல் எக்ஸப்ட், நல்லா கேட்டுக்கோங்க, எக்ஸப்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ verbal response, option B motor response, option C sensory impairment, option D eye opening. So what could be the correct answer here? என்ன ரெஸ்பான்ஸ் இருக்காது உங்களுக்கு? சென்சரி இம்பேர்மெண்ட். ஆக்சுவலாக வந்து கிளாஸ்கோ கோமா ஸ்கேலில் வந்து ஐ ஓப்பனிங், மோட்டார் ரெஸ்பான்ஸ், வெர்பல் ரெஸ்பான்ஸ் எல்லாம் சேர்த்து டோட்டல் ஸ்கேல் வந்து 15. ஸோ கண்டிப்பாக இல்லாத சிஜிஎஸில் இல்லாத ஸ்கேல் என்ன அப்படின்னா சென்சரி இம்பேர்மெண்ட். ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர்.
Next question. A body fluid found in the joint is called option A amniotic fluid, option B peritoneal fluid, option C synovial fluid, option D CSF. ஸோ இதில் என்ன கரெக்ட் ஆன்சர்? amniotic fluid எங்கே இருக்கும்? இட் இஸ் அரவுண்ட் த ஃபீட்டஸ் டூரிங் ப்ரெக்னன்சி. ஓகே, ஆப்ஷன் பி பெரிட்டோனியல் ஃப்ளூயிட். பெரிட்டோனியல் ஃப்ளூயிட் எங்கே இருக்கும்? பெரிட்டோனியம், நம்மளுடைய வயிற்றில் 2 லேயர்ஸ் இருக்கு இல்லையா? வாட் இஸ் தட்? பரைட்டியல் பெரிட்டோனியம் அண்ட் வெசரல் பெரிட்டோனியம். ஸோ அதுதான் என்னது? பெரிட்டோனியல் ஃப்ளூயிட். சிஎஸ்எஃப் எங்கே இருக்கும்? செரிப்ரோ ஸ்பைனல், அது வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அப்போ சைனோல் ஃப்ளூயிட் எங்கே இருக்குது? அதுதான் வந்து ஜாயிண்டில் இருக்கிறது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Tendon is an example of option A dense regular connective tissue, option B loose connective tissue, option C dense irregular connective tissue, option D specialized connective tissue. டெண்டான்னா என்ன? ஃபஸ்ட்டு மசில்ஸில் இருக்கக்கூடிய நம்ம வந்து போனுக்கு கீழே ஒரு அதாவது மசில்ஸ் கவர் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் டெண்டான். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர்? ஆப்ஷன் ஏ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. அது வந்து கொஞ்சம் லூஸாக இல்லை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து எப்படி இருக்கும்? கனெக்டிவ் டிஷ்யூனால் மேடப் ஆஃப் பண்ணியிருக்கு, மசில் ஸ்ட்ரென்த்தனிக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த ஆன்டீரியர் ஃபாண்டனல்? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் தி ஆன்டீரியர் ஃபாண்டனல்? ஆன்டீரியர் ஃபாண்டனல் என்ன? ஹெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் போன். ஸோ ஹியர் ஆப்ஷன் ஏ ஸ்கொயர்ட், ஆப்ஷன் பி ரெக்டாங்குலர், ஆப்ஷன் சி டைமண்ட், ஆப்ஷன் டி ட்ரையாங்குலர். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இது மெயினாக வந்து யாருக்கு நம்ம பார்க்க போகிறோம்? பேபிக்கு, ஃபீட்டல் ஸ்கல்ல தான் நம்ம மெயினாக பார்ப்போம். டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது, பிரக்மா சாஃப்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு, சாஃப்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து மொத்தம் 3 பேர் இருக்குது, டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அப்போ வந்து போஸ்டீரியர் ஃபண்டல் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து லாம்டா. ஐ திங்க் யூ காட் இட் நவ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The meeting point between the coronal and the sagittal suture is known as related to what it is? Option A parietal eminence, option B occipital eminence, option C bregma, option D lambda. இப்போ தான் நம்ம பார்த்தோம், என்ன கொஸ்டின் பார்த்தோம் ப்ரீவியஸாக, என்ன ஷேப்பில் வந்து ஆன்டீரியர் ஃபாண்டனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு பேர் பிரெக்மான்னு பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டின் தான் இது. என்ன அப்படின்னா கொரோனல் சூச்சருக்கும் சஜிட்டல் சூச்சருக்கும் எண்ட் பிட்வீன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்னென்னா பிரெக்மா, தட் இஸ் ஆன்டீரியர் ஃபாண்டனல். Next question. Facial palsy is also known as option A Erb's palsy, option B clumsy palsy, option C Bell's palsy, option D brachial palsy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர் அப்படின்னா ஃபேஷியல் பால்சி எதனால் வருதுன்னா கிரேனியல் 7th நர்வ் இருக்கு இல்லையா, அது டூரிங் டெலிவரி அப்போ ஏதோ கட் ஆகுதோ இல்லை வந்து ஸ்டிச்சிங் ஆகும்போது, இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கன்னத்தில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, எதனால் அப்படின்னா அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து கட் ஆகிறனால உங்களுக்கு முகவாதம், அதாவது என்னென்னா ஒரு வாய் கொன்னவாய் மாதிரி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போகும்ல, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபேஷியல் பால்சி. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் பால்சி. இது எதனால மெயினாக வருது அப்படின்னா கிரேனியல் 7th நர்வ் ஃபேஷியல் நர்வ் இருக்கு இல்லையா, அது கட்டாரனாலேயோ இல்லை வந்து இன்ஜுரி ஆகிறனாலேயோ இந்த ஃபேஷியல் பால்சி வருது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு எந்த குழந்தையுமே வந்து கன்னத்தில் அடிக்காதீங்க. அதே நேரத்தில் டெலிவரி ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மோர் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் அக்கர் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப், இந்த கொஸ்டின் நான் உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஆப்ஷன் ஏ பாஸ்பரஸ், ஆப்ஷன் பி கால்சியம், ஆப்ஷன் சி ஜிங்க், ஆப்ஷன் டி அயன். எதனால் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வருது? இது மெயினாக என்னென்னா விமன்ஸ் அபோவ் ஒரு ஏஜ் குரூப் 30 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலே போன் டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வரும், நிறைய ஃப்ராக்சர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கிராக்கிங் சவுண்ட், இப்போ ஃபீமேல்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி ஒரு டெஃபிஷியன்சி வரும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து சொடக்குன்னு சவுண்டு வரும் எல்லா போன்ஸ்லேயும் ஜாயின்ட்ஸ்லேயும். அதே நேரத்தில் நடக்கும்போது கிளிக்குன்னு சவுண்டு வரும், அதாவது தேய்மானம் வர, அதாவது 2 மூட்டுக்கடையில் வந்து ஜாயிண்ட் வந்து தேய்மானம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ். இது எதனால் வருது அப்படின்னு சொல்கிற ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. நானும் எத்தனை பேர் படித்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறேன். Next question. What type of pelvis is good for child bearing? Option A gynecoid, option B anthropoid, option D android, option D platypide. இதுக்காகவே நான் வந்து the type of pelvisக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இனிவே ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஆந்த்ரோபாய்டு வந்து உங்களுக்கு கிட்னி ஷேப்பில், பியர்ட் ஷேப்பில், பிளாட்டிஃப்ளைடு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தேவையான கரெக்டான போஸ்டர்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா கைனகாய்டு பெல்விஸில் தான் வந்து ஆண்ட்ரோ போஸ்டியர் டயமீட்டர் 13 cm
சென்டிமீட்டர் வர்றதுக்கு ஷேப் வந்து அந்த ஹெட்டு வெளியே வர்றதுக்கு கரெக்டான பொசிஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் கைனகார்டு பெல்விஸ் அதர்வைஸ் ஃபீமேல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சூட்டபிள் பெல்விஸ் ஃபார் டெலிவரி. Next question. The muscle that cover the shoulder and back of the neck are option A biceps, option B trapezius, option D temporalis, option D masseter. அந்த நேம்லேயே உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பைசப்ஸ்னால் எங்கே இருக்கும், கையில் இருக்கும். டெம்போரலிஸ் அப்படின்னா எங்கே இருக்கும், டெம்போரல் போன் எங்கே இருக்குது, ஹெட்டுக்கிட்ட. ஸோ அப்போ அது அங்கே தான் இருக்கும். மசாஸ்டர்னா என்ன, மசாஜ் பண்ணுறது. மசாஸ்டர்னா என்னென்னா மெண்டு சாப்பிட்றது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு மசாஸ்டர், மாஸ்டிகேட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க வேர்டு. ஓகே, அப்போ என்ன ஆன்சர், ட்ரெஃபேஷியஸ். ட்ரெஃபேஷியஸ் தான் என்னது, ஃப்ரம் த ஆக்சிபிட்டல், பெடதியிலேருந்து பின்னாடி நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, பெடதியிலேருந்து ஷோல்டர் வழியாக ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஃபேஷியஸ் மசில். இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ட்ரெஃபேஷியஸ் மசில்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். த சைட் ஆஃப் growth in the length of a long bone is called என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போன் மேரோ, ஆப்ஷன் பி டயஃபேசிஸ், ஆப்ஷன் சி எபிஃபேஷியல் ஃப்ளேட், ஆப்ஷன் டி பெரியாஸ்டியம். ஆக்சுவலாக வந்து என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் போன், growth ஆஃப் லாங் போன் அப்படின்னாலே கரெக்ட் ஆன்சர் என்னென்னா எபிஃபேஷியல் ஃப்ளேட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஒரு போன் growth ஆகிறதுக்கு எபிஃபேஷியல் ஃப்ளேட் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து மேட் ஆஃப் ஹைலின் கார்டிலேஜஸ். இந்த போனில் வந்து எங்கே இருக்குது எபிஃபிஷியல் பிளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிஃபைசிஸ் டயஃபிசிஸ் ரெண்டு கடையில் இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் வந்து எபிஃபிஷியல் பிளேட். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹை ரேஸ் என்ட்ரிங் த ஐ இஸ் கண்ட்ரோல்டு பை ஆப்ஷன் ஏ பீப்பிள், ஆப்ஷன் பி ஐரிஸ், ஆப்ஷன் சி கார்னியா, ஆப்ஷன் டி லென்ஸ். கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்பிள். பிகாஸ் நம்ம பிரைட் லைட் நம்ம ஐஸில் வந்து படும்போது அந்த பீப்பிள் தான் என்ன பண்ணுது, கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் ஆஃப் த ஐ இஸ். ஸோ ஆப்ஷன் இ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The anterior end of the corpus callosum is known as option A the trunk, option B the genu, option C the rostrum, option C splenium. ஆக்சுவலாக கார்பஸ் காலோசம் அப்படின்னு சொல்கிறது பெருசாக இருக்கிறது பிரெயினோட மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட். அது எங்கே போய் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் கவரிங் இட் இஸ் கோயிங் டு பி ஃபினிஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்னென்னா த ஜெனு இட் இஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Length of spinal cord. Option A 25 cm, option B 35, option C 45, option D 55. So what is the correct answer here? நார்மலாக வந்து ஸ்பைனல் கார்டோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18 inches is approximately 45 centimeters. So that is why option C will be the correct answer. Next question. What is the origin of serotonin pathway in the brainstem? Option A ventral tegmental area, option B substantia nigra, option C raphe nuclei, option D gracillae facialis it is. What is the correct answer here? Yeah, the correct answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா raphe nuclei. இது எங்கே இருக்குன்னா பிரெயினில், அதாவது பார்ட் ஆஃப் த பிரெயின் ஸ்டெம்பில் இருக்குது. இது மெயினாக இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் செக்ரீஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோட்டீன் மெட்டீரியல் இஸ் ஃபவுண்ட் இன் த பிரெயின் ஸ்டெம் இட் இஸ். ஓகே, காட் இட் நவ். ஸோ தட் இஸ் வை ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Thickest nerve root in our body. So what is the correct answer? Option A sciatic nerve, option B radial nerve, option C median nerve, option D axillary nerve. What is the correct answer here? எது வந்து thickest nerve? Option A sciatic nerve தான் வந்து very thickest nerve in our body. Next question. Cone syndrome is option A excessive secretion of catecholamine, option B decreased secretion of catecholamine, option C excessive secretion of aldosterone, option D decreased secretion of aldosterone. What is the correct answer here? Yeah, it is mainly excessive secretion of the aldosterone. So option C will be the correct answer. Next question. Large up mass of scar tissue developed and extending beyond the wound surface is known as option A healoid, option B again, option C hypertrophic sort, option D contraction it is. What is the correct answer here? Healoid is the correct answer here. சப்போஸ் உங்கள் யாருக்காவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும், இல்லை ஸ்பெசிஃபிக் ஏதாவது டாபிக், இல்லை சப்ஜெக்ட் ஏதாவது அனாட்டமி வேணும், இல்லை ஃபிசியாலஜி வேணும், இல்லை எங்களுக்கு ஓஜி வேணும், இல்லை வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் பீடியாட்ரிக் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனால தாராளமாக நம்ம சேனலை வந்து அப்ரோச் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்மளோட நர்ஸ் சீனியர்ஸ் அப்ளை எய்ம்ஸ் ஆர்ஆர்பி ஏசி கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which is the largest branch of brachial plexus? Option A medial nerve, option B ulnar nerve, option C radial nerve, option D axillary nerve. Which is the correct answer here? So the correct answer is radial nerve. Option C will be the correct answer. Next question. Brown squat syndrome is option A lesion at anterior fiber, option B lesion at ventricle fiber, option C lesion at
spinocerebral fiber. Option D, lesion at dorsal posterior fiber. The correct answer is lesion at dorsal or posterior fibers. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹெமி செக்ஷன் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு ஆஃப் த ஸ்பைனல் கார்டு வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் இட் அஸ் Brown-Scott syndrome it is. Next question. Clark rule is used for option A, evaluating child physical growth. Option B, estimate the pediatric dosage of drugs. Option C, evaluating child's mental growth. Option D, evaluating the IQ of the child. It is usually Clark rule எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is mainly used for what is that it is estimating the pediatric dosage of drugs it is. So that is why option B will be the correct answer. Next question. Identify on immunoglobulin present in milk, saliva, tears. Option A, immunoglobulin G. Option B, immunoglobulin M. Option C, immunoglobulin A. Option D, immunoglobulin E it is. What is the correct answer here? Yeah, option C, immunoglobulin A, because immunoglobulin is present in milk, saliva and tear. Everything it is there. So that is option C will be the correct answer. The following are the major blood vessels which supply liver except they are asking. So option A, portal hepatic artery. Option B, interlobular artery. Option C, hepatic artery. Option D, portal vein it is. So what is the correct answer here? The correct answer is portal hepatic artery. Option A will be the correct answer. Next question. Which drug is used to treat HIV and AIDS it is? Option A, ampicillin. Option B, dexamethasone. Option C, streptomycin. Option D, zidovudine it is. So what is the correct answer here? So everyone knows because it's going to be treated with only one drug it is, that is mainly it is zidovudine. So that is option D will be the correct answer. Next question. A patient breakfast consists of 6 ounces of coffee, 4 ounces of orange juice and 200 ml of container of milk it is. What is the total intake in ml in the meal it is? So option A, 400 ml. Option B, 440 ml. Option C, 500 ml. Option D, 620 ml it is. So what is the correct answer? It means totally how much ml they have taken it is. So you have to tell me the answer. The correct answer is how much it is. So 1 ounce வந்து 30 ml. So 6 into 30 180 ml. அடுத்து 4 ounce அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into 30 it is 120 ml. So 180 120. அடுத்து என்னது 200 ml. So எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 500 ml. So that is the correct answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா option C 500 ml is the correct answer. உங்களுக்கு calculation வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக I will share it in the poster it is. You will find out it is. Next question. On over an 8-hour shift, a patient has a continuous IV infusion at 125 ml per hour. The patient also drank 8 ounces of water and voided 450 ml. What is the total intake for the shift it is? So option A, 1000 ml. Option B, 1240 ml. Option C, 1450 ml. That is 1450 ml. Option D, 1690 ml. So what is the correct answer here? First calculate the IV fluid 120 ml 5 hour it is. So that means 8 hours அப்படின்னா 1000 ml. Convert oral fluid into milliliter. So oral intake 8 ounce கொடுத்துருக்காங்க. 8 ounce சொல்கிறது 8 into 30 ml. So 240 ml. So standard conversion அது 1 ounce எவ்வளோ அப்படின்னா 30 ml. So ப்ரீவியஸாக நம்ம calculation பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து calculate total fluid intake. IV எவ்வளோ கொடுத்துருக்கீங்க 1000 ml. Oral intake எவ்வளவு 240 ml. எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளவு 1240 ml. So the correct answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1240 ml is the correct answer. Next question. இதுவும் calculation தான். A physician ordered 1 liter of normal saline to be infused over 8 hours. A drop factor is 15 GT/ml. What is the correct flow rate in the drops per minute? So what is the correct answer here? எவ்வளோ drops கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. So option A 21 GT per minute. Option B 31 GT per minute. Option C 42 GT per minute. And option D 60 GT per minute. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா calculation போடணும் இதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐவி வந்து கால்குலேட் பண்ணுங்கள். கன்வெர்ட் இன்ட்டு த டோட்டல் வால்யூம் எம்எல் இன் டோட்டல் மினிட்ஸ் டூ. ஸோ டோட்டல் வால்யூம் எவ்வளோ 1000 ml. எவ்வளோ நேரத்துக்கு கொடுக்க போகிறீங்க 8 ஹவர்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ 8 hours இன்ட்டு 60 minutes தட் இஸ் 480 minutes. ஸ்டெப்ஸ் 2 என்னன்னா ஃபார்முலா ஃபார் த ஃப்ளோ ரேட் ட்ராப்ஸ் பர் மினிட். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா டோட்டல் வால்யூம் இன் எம்எல் இன்ட்டு ட்ராப்ஸ் பர் டோட்டல் டைம் இட் இஸ். ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ அப்படின்னா 15 GT வந்து நம்ம 15 ml சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ட்ராப் ஃபேக்டர்.
மூணாவது ஸ்டெப்ஸ் என்னென்னா சப்ஸ்டியூட் த வேல்யூ இன்டு த ஃபார்முலா அண்ட் கால்குலேட் இன்டு ஃப்ளோ ரேட். ஸோ ஃப்ளோ ரேட் எவ்வளோ 1000 ml இன்ட்டு 15 டிவைடட் பை 480. ஸோ 15,000 per 480. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ட்ராப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 31 ட்ராப்ஸ் கிடைக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா 31 GTT per minute it is. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 31 GT per minute. நம்ம GTT சொல்கிறத நம்ம ml சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 GTT per minute 31 ml. தட் இஸ் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Next question. A patient is on fluid restriction of 1500 ml per 24 hours. The day shift 700 to 1500. Allocate 50% of the total fluid. And how many ounce can be the patient have during the day shift it is? So option A 15 ounce. Option B 25 ounce. Option C 50 ounce. Option D 750 ounce it is. So total எவ்வளோ கொடுக்கணும் அவங்களுக்கு 1500 தான் கொடுக்கணும். ஸோ ஒன் டேக்கு 1500 ml தான் வந்து அலாட்டட் இன்ட்டு 50 இன்ட்டு 75. ஸோ அப்போ கன்வெர்ட் த வால்யூம் இன்ட்டு வெல்லம் அவுன்ஸில் பார்க்கும்போது என்னென்னா ஸோ டோட்டல் வால்யூம் எப்படின்னா 750 ml டிவைடட் பை 30 ml. ஸோ 25 ounce. ஸோ அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து 25 ounce தான் நம்ம கொடுக்கணும். Next question. During 12-hour shift, a patient output has 550 ml urine, 150 ml Jackpot fat drainage, that means jetty drainage. 2 episodes of MSS during 300 ml. What is the total output? Option A 700 ml, option B 850 ml, option C 1000 ml, option D 1150 ml. So total எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா you will get the answer. What is that it is? ஸோ யூரின் அவுட்புட் வந்து 550 ml. ஜாக்பாட் ட்ரைனேஜ் எவ்வளவு 150 ml. எம்எஸ்எஸ் எவ்வளவு 300 ml. ஸோ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 1000 ml வருது. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ml. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சாப்டர் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி ஐ வில் அப்லோடட். யாராவது எய்ம்ஸ் ஆர்ஆர்பி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆப்பை ஃபாலோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெல்ஃபிஷ் மீனா. தேங்க்யூ.